Hello Kitchen la இன்னைக்கு ஸ்பெஷல் ஸ்பைசி மட்டன் கோலா உருண்டை. இது எங்க அம்மா செய்யற மெத்தட்ல செஞ்சிருக்கேன். இது டீப் ஃப்ரை பண்ணா கூட ரொம்ப ஆயிலியா இருக்காது. எண்ணெய் வந்து அவ்வளவா எடுக்காது. கண்டிப்பா இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க. வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. அப்ப ரெசிபியை பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலையை ட்ரையாக அரைச்சி நைஸாக மாவு மாதிரி பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ரிசர்வ்க்கு வந்து கொஞ்சம் இருக்கட்டும். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் ஒரு 7-8, பச்சை மிளகாய், துருவன தேங்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதையும் சேர்த்திக்கோங்க. மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ் கோரியண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க இது வந்து கொத்துக்கறி, மின்ஸ்டு மட்டன், இது கூடையே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டு மஞ்சத்தூளையும் சேர்த்தி நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் உப்பும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ எங்கள் அம்மாலாம் பண்ணுறப்ப எப்படின்னா ஒரு பாதி கறி வந்து வேக வைப்பாங்க, பாதியை வந்து அப்படியே வந்து பச்சையாக போடுவாங்க. எல்லாத்தையும் அந்த ஆட்டுக்கல்லில் போட்டு ஆட்டி அந்த மாதிரி செய்வாங்க. நான் வந்து எல்லாமே வந்து ஓரளவுக்கு வதக்கி விட்டு வேக வச்சுருவேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றினதுக்கு அப்புறமேலு ரொம்ப ட்ரையாக பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு தண்ணி வற்றினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச அந்த மசாலா பேஸ்ட் இருக்குது, அதையும் இந்த கொத்துக்கறி அரைச்சதையும் ஒன்றா சேர்த்தி ஒரு சுத்து மட்டும் விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ வந்து இதுவே நல்லா கெட்டியாக தான் இருக்குது. அந்த தளர்வாக இருக்கிறத பொறுத்து நம்ம உருண்டை உருட்டுறதுக்கு தகுந்த மாதிரி பொட்டுக்கடலை மாவை இதில் சேர்த்திக்கலாம். இப்போ பொட்டுக்கடலை மாவு இதுக்கு வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் வரும், ரொம்ப போட தேவையில்லை. ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா அப்புறம் ஒரு மாதிரி சாப்பிட்றப்பவும் அவ்வளோ சாஃப்டாக இருக்காத மாதிரி இருக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமேலு நம்ம இப்போ குலாப் ஜாமுன் உருண்டை பிடிக்கிற மாதிரி நல்லா உருண்டையாக உருட்டி நைஸாக உருட்டுங்க. அப்போ தான் அந்த வெடிப்பெல்லாம் இல்லாத அழகாக வந்து பொரிச்சு எடுக்கிறப்ப வரும். இப்படி ஒரு தட்டில் வந்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. போடுறப்ப அப்படின்னு சொன்னால் அப்புறம் அந்த ஷேப் வந்து கரெக்டாக வராது. இப்போ வந்து நான் ஒரு 1/4 கிலோ கொத்துக்கறி போட்டதுக்கு ஒரு 25 to 28 பீஸ் வரைக்கும் வரும். இப்போ நம்ம இதை பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 6 பீஸ் 7 பீஸ் அளவுக்கு நம்ம போட்டு பொரிச்சா போதும். நல்லா குலாப் ஜாமுன் பொரிக்கிறப்ப எப்படி வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக வந்து சுற்றி விட்டு அந்த மாதிரி பொரிப்போம், அது மாதிரியே வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து அதை செய்யுங்க. அப்போ தான் அது கரெக்டான அந்த கோல்டன் ப்ரௌனுக்கு வரும். எண்ணெயும் அதிகமாக குடிக்காது. ரொம்ப கம்மி எண்ணெய் யூஸ் பண்ணாலே போதும். பாருங்கள், இது சூப்பராக வந்துருச்சு. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.